Hi guys, this is Shop-Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the ஜூன் ஷாப்லேருந்து நான் வாங்கின புது பிளானர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எவ்ரி இயர் வந்து நம்மளோட ஷெடியூல் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த இயரில் நான் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண வேண்டாம், ஸோ லாஸ்ட் இயர் பண்ணது எப்படி போச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ரஃப் பிளான் மாதிரி க்ரியேட் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்மளால் ஒரு 80% நம்மளோட லைஃப்பில் சேஞ்சஸ் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி நம்மளால் அதை அச்சீவும் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து நான் லாஸ்ட் இயரில் நான் வந்து ஒரு பிளானர் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நான் பண்ணது மோஸ்ட்லி லைக் என்னால் எந்த மேக்ஸிமம் நம்ம பண்ண முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு என்னால் வந்து அதில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் நான் அதில் டெய்லி அதை திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு டைரியாக செப்பரேட்டாக பிளானர்னு வாங்குறது வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி பிளானர் இருக்கும். டெய்லி பிளானர்னால் என்னோடய ஒர்க் ஷெடியூலுக்கான பிளானர் இருக்கும். இது வந்து இயர்லி பிளானர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைரியாக பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது இப்போ தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து நானாகவே ரெடி பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூன் ஷாப்லேருந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கோட்டே ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் ரன்னிங் அ பிஸ்னஸ் இஸ் மை கார்டியோ, எஸ் இது திஸ் இஸ் மை திங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ண டைரி தான் இது. ஸோ அதோடய பேஜே ரொம்ப கலர்ஃபுல்லாக லைக் ஒரு பெயிண்டிங்கோடு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம அந்த இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்த இயரில் புதுசாக நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் விஷன் போர்டுக்கான ஸ்பேஸிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்ன மாதிரி கோல்லாம் இருக்கணும், லைக் பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல், அதெல்லாம் என்னென்ன இருக்குது. அண்ட் இனிஷியலாக நம்ம வந்து இதெல்லாம் பிளான் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். லைக் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பிளானாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இயர் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளானாக இருக்கலாம். இல்லை என்னோடய டெய்லி ஹேபிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுங்கிற மாதிரியாக இருக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இயரோட ஸ்டார்ட்டுக்குமே ஒரு டேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஸ்பாட்டிஃபை அந்த லைன் மாதிரி கொடுத்துருந்ததுனால நம்ம நேராக போயிட்டு ஸ்பாட்டிஃபைல ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த இயருக்கான அந்த மந்த்துக்கான ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். நம்ம அது ஒரு சைடில் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மந்த்துக்கான பிளானை வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸோ இதுவுமே அகெயின் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் தனித்தனியான ஒரு பிளானர். ஸோ அப்போ மந்த்லி பிளானர் இருக்கும் இல்லையா, எனக்கு இந்த மந்த் எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எனக்கு என்னெல்லாம் வந்து இந்த மந்தில் நான் ஹேபிட் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி மார்னிங் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், நைட் ரொட்டீன் என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், அண்ட் அதே மாதிரி டெய்லி என்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பிளானராக எனக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக ஃபீல் ஆனுச்சு. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 2வது மாதத்துக்கு அகெயின் ஒரு ஸ்பாட்டிஃபை மியூசிக்கோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த மாதத்துக்கு நம்ம அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு ஷெட்யூல் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த டைரி வந்து ரொம்பவே காம்பேக்டாக நம்ம எங்கேயாவது நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்பைரல் கொடுத்துருந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேப்பராக இருக்குது. ஸோ அதனால் அது எனக்கு டெய்லி எனக்கு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் வேறஸ் கம்ப்ளீட்டாக ஒரே நேரத்தில் 10 பேஜை சேர்த்து திருப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை. அதுதான் நான் இந்த டைரியில் ஃபீல் பண்ணது. மற்றபடி வந்து ஒரு பிளானருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த வருஷத்துலேருந்து நான் இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சும்மா நம்ம மைண்டில் நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு புஷ்அப் ஃபேக்ட் இருக்கவே இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து திருப்பி டவுன் ஆகிடுவோம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை செய்யாமல் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணதை நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில டைம் வந்து எக்ஸாம் டைம்லலாம் வந்து என்ன பண்ணிப்போம்னா ஷெட்யூல் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல்லேயே அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக்
ஸ்கூலில் ஃபுல்லாக என்னோடய வால் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மெயின் திங்ஸோ அது எல்லாமே நமக்கு ஒட்டியிருப்பாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து அதுவே நமக்கு வந்து மெமரி ஆகிடும். அதே மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் நம்மளோட ஒர்க் டேபிளுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளானரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களை புஷ்அப் பண்ணும். ஸோ டெய்லி என்னோடய ஷெட்யூலை பிளான் பண்ணும்போது ஓகே நான் இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரீ டைமாக இருந்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னால் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணும்போது சரி அடுத்த நாள் பண்ணும்போது ஓகே ஒரு லெவல் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளால் டெய்லி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி அதோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் நோட் மாதிரி இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த டைரி எடுத்து திருப்பி பார்க்கும்போது ஓகே நம்ம இதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புஷ்அப் கிடைக்கும். அண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸ்னாலே ஒரு ஃபன் தான். நம்ம பிளானரையுமே ரொம்ப ஏதோ எக்ஸசைஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருக்காமல் ரொம்ப ஃபன்னாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இது வந்து நார்மலாக இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளானர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நியூ இயருக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லை என்னால் நான் இந்த மாதிரி ஒரு பிளானரில் இன்வெஸ்ட் பண்ணலை, நான் இதுதான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் இயருக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நானே என்னோடய டைரியில் டிஐஒய் பண்ணியிருந்தேன், எப்படி ஒரு பிளானராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஒரு பிளானர் நம்ம பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டைரியில் பிளான் பண்ணும்போது இன்னமுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய ஒரு சேஞ்சஸ் நிறைய ஆக்ஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம், நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு வேலை யூஸ் ஆகிற மாதிரி நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸோ எனக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இந்த டைரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.